பாருங்க, இந்த கிராமத்துல ஒரு ஏகாலி வீடுகிறானு. ஏகாலில பாருங்க மண்ணா மூடுங்க. ஏதோ காலையில வந்தேங்க, துணி எடுத்து வந்தேன். அடி அடி அச்சு துவைச்சு காய வச்சு மூட்டையும் கட்டிட்டேன். காலையில 10 மணிக்கு வந்தேன். மணி 1 மணி ஆகும் போது இன்னும் சாப்பாடு கொண்டு வரலங்க. பசி வர எனக்கு அண்ணாக்கு வந்து அரங்கு. அதான் பசி தாங்கலையே. என்கிட்ட ஒண்ணு ஒரு 30 ரூபா இருக்குதுங்க. ஒரு 100 ரூபா இருந்துட்டா கடை திறந்துங்குது. ஆனா கடன் சொல்லி கூட ஒரு 20 ரூபா போட்டு கூட வாங்கி வாயில ஊற்றினா பசி இருக்காது எனக்கு. என்னடா இதே ஒரு கனவும் போனானே, அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா இருக்கிறானா போனான்னு தெரியல. இது வரைக்கும் என் மனைவி என்ன கேட்கல. மாவுல இன்னைக்கு வரட்டும், தூக்கி போட்டு நக்கிறேன் பாரு. அவனை தூக்கி போட்டு நடிக்கிற ஐயா ஒருத்தர் அமர்ந்திருக்காரு, அவரை கேட்டா தெரியும். நல்லா இருக்கேனா? என் புண்ணி என்னாகுது? அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சாப்பிட்டுக்கிறான். புண்ணில ஒண்ணு இல்லை. என்ன சமாச்சாரம் வந்துடும்? சரி கொடுத்துருவாங்களா? சரி தப்பு இல்ல. காலையில 10 மணிக்கு வந்த மணி 1 ஆகும் போது சாப்பாடு கொண்டு வந்தாங்க மனைவி. யார் நம்ம பொண்டாட்டியா? எனக்கு பண்ற அதான் உங்க மனைவி. சரி சாப்பாடு கொண்டு வந்த பசு கொண்டு தாங்களா மிக்கமா வந்து மயக்கம் வருது. ஒரு 30 ரூபா வச்சுக்கிறீங்க. சரி கடை கேக்குறியா? கடன் அன்பை முறிக்கும். தெரியுமா தெரியாதா உனக்கு? அங்க யாரோ சொல்றாங்க பாரு, குடுக்கலாம் கை காலம் முறிப்பாங்களாம். காலம் அப்படித்தான் மாறி போச்சு. குடுக்கலாம் கை காலம். சரி பரவாயில்ல விடு. 100 ரூபாய் பெரிய தொகையா இருக்குது. உன்னை நம்பி அவ்வளவு பெரிய தொகை நான் எப்படி கொடுக்குறது? நான் 100 ரூபாய் தரேன். இல்ல நான் தரேன் இல்ல சொல்ல. மொண்டாட்டி வச்சுக்கணும்னா கொடுக்குறேன். சாட்சியா உன் மனைவி வச்சு கொடுக்குறேன். சரி 100 ரூபாய் கேட்டேன். உன்னை நம்பி யாரும் கொடுக்கல. வாரி போட்டு போனாங்க. எவ்வளவு தெரியல. சொல்லுவாங்க பெரிய இடம் பெரிய இடம் தான். கம்பெனிக்கு மாத்தியாரு. அது மட்டும் இல்ல, ராஜானா பேரும் புகழும் பெற்றவர். அள்ளி தரக்கூடிய வள்ளல் வாரி வழங்கக்கூடிய. நினைச்சுலாம் போய் கேட்டு போறேன். அட இல்ல போடான்னு 100 ரூபா தாண்டி அனாவசியமான காய்ச்சலா. ஏன்னா அங்குதான் தந்து கேட்டேன். அது பொங்கல் பெருமொழி அதுவும் கேட்டேன். ஏன் துட்டு தான் கொடுக்க மாட்டேன். ஏன் துட்டு தெரிஞ்சு எதுமோ 100 ரூபாய்க்கு தான் பாரு. 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் வட்டி. நான் அதிகமா ஆசைப்படுறோம் கிடையாது. 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் வட்டி போட்டா போதும். கொடுக்க மாட்டியா? நீ கொடுத்து வர எதுவும் போ. முன்னாடி பாத்துரு. நீ போ. அங்க வச்சு நான் கேசிக்கிறேன். நீ போ. போயிட்டு கொஞ்சம் மாயில ஊத்தி முன்னாடி பத்த வச்சு நீங்க வர்றாங்க. இன்னைக்கு வர்த்த மாப்பிள அப்படி குமுறி புள்ள ஐயா முன்னாடி பத்துக்கோ. முன்னாடி வரட்டும். நான் பார்த்து அனுப்புறேன். பார்த்து வயசு கண்ணால 10 வயசு சொல்ல முடியும். பார்த்து அனுப்புறேன். போ. தங்கச்சி நாய் கட்டுவா. இன்னைக்கு மட்டா மட்டும் குமுறி புடுற மாதிரி.
காணலையே நாளி வச்சு காணலையே ஊர் போல மேகங்களே சொல்லுங்களே அவரை பார்த்தாக்கா சொல்லுங்களே மச்சான பாத்தீங்களா என்னுடைய சக்காலத்துக்குல பந்தத வரத்த மாதிரி பல்லு புடுற மாதிரி பாக்குற அப்புறம் மூக்குத்தி போட்டு அடியா சக்காலத்திய ஏய் என்ன உனக்கு எப்படி பாக்குறாங்க பாத்தியா ஏய் கவனமா என்னடி ஒரு பாக்குறீங்க நான் யாருன்னு தெரியல அதான் நீ ஏண்டியா போன வாரம் கூட என் வீட்டுல மீன் குழம்பு போனேன் போய் பாக்குறேன் அப்புறம் ஏன் இப்படி பண்ணி கொடுக்குற ஏய் ஏய் எப்படியாவா எவன் வாய் திறந்தவா அடிய சக்காலத்திய வாய் பட்டியா இருக்க ஐயோ எல்லாருக்கும் 32 பல்லு 42 பல்லு ஏண்டிய நான் யார் தெரியுமா இந்த ஊரு பண்ணாங்க பண்ணா இந்த வர வண்ணாங்க பண்ணா இந்த ஊரு பண்ணாங்க ஐயோ ஏய் உன்னை பார்த்த சீர்தனி வந்து ஏய் இந்த ஊரு வண்ணனுக்கு வாக்கப்பட்டு சின்ன இருக்கிறானே சின்ன போராடி தானே சின்னி நானு சின்னி ஏய் காலையில போனா 6 மணிக்கு 4 பொட்டை கைதி ஓட்டிக்கணும் எங்க போனா ஏதானாலும் ஒண்ணுமே புரியல கஞ்சி எடுத்துன்னு சொன்னா வேற சுட 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 கஞ்சி எடுத்துன்னு வந்தேன் ஏண்டியா என் கூட பாத்தியா எங்க எங்க தாவும் வந்து மாட்டீங்களா தெரிய சரி அத பிறரியா ஒரு கேட்கலாம் ஓ என்னவா அண்ணா கட்டி நக்குனா 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 என் தலையை எழுத்து எங்க போய் தொலைத்து இல்ல அண்ணான்னு கூப்பிட்டேன்னு பரவாயில்ல அடுத்த வேலை சொன்னி அது அண்ணன் ஒரு வேலையாது ஓ நீ வேற அவன் முன்னாடியா நீ உனக்கு வரல படுது இப்போ முன்ன பண்ணி இருப்போம்னு நினைக்கிறேன் நீ அண்ணியா நீ யாரு பேர் பட்டவோ எனக்கு தெரியாதா உனக்கு அவன் தலைமையில உன்னை கட்டியால வச்சேன் அவன் கட்டுறது கூட நான் தாண்டி உன்னை பார்த்தேன் பொண்ணு பார்க்க வந்து பாக்குறதுக்கு சொன்னேன் பார்த்து கல்யாணம் பண்ண வச்சு என்ன சமாச்சாரம் பக்கத்துல தூரம் ரெண்டு பேசாத டேய் அண்ணனுக்கு கூப்பிடாது கட்டி ஆகாதுக்கு வா எங்க அம்மா வயசுல பெரிய தடி வச்சு மூடிக்கிறாங்களா இங்க சரி சமாசத்து வா அவரா என்னது அவரா சொல் பேச்சு கேளு உங்க வீட்டுக்கு எடுத்து கேக்குறேன் அந்த குடியார பையன் வந்தாமா அங்கிருந்து பொழுது உச்சிக்கு போயிடுச்சு 1 மணி ஆகி போச்சு இன்னுமா சாப்பாடு வரலையே முன்னாடி ஒரு 100 ரூபாய் கடன் இருந்தா கொடுன்னு சொல்லி கேட்டான் நானும் என்ன பண்ணதுப்பா ரொம்ப நாள் இல்லாம கேக்குறானே அப்படி 100 ரூபாய் கொடுத்து அமிச்சேன் அவனை நம்பி கொடுக்கல உன்னை நம்பிதான் 100 ரூபாய் கடன் கொடுத்துக்கிறேன் ஓ இல்லம்மா நம்ம வேலை செஞ்சு கேசிக்கலாம் சரி அம்மாக்கு வேலை செஞ்சு கேசிக்கலாம் என்ன வேலைன்னு கேட்கணும் அதானே சரி கொடுத்துறேன் ஒத்தேரி பாதியா போ ஒரு வட்ட பாறை இருக்கும் கவுந்தடிச்சு 10 ரூபாய் அவனை பார்த்துட்டு அப்புறம் வந்து என்ன பாரு போ போயிட்டு வாமா அடக்கன்னா உன்னை பார்த்தா கத்துட்டு போய் உன்னதாயா 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 யோ மச்சா நான் தான்றையா 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 ஜான்றையா ஜான் கஞ்சி கஞ்சி வரை இந்நேரமா நான் காத்திருப்பேன்
ஐயோ யாரண்டா ஏய் தூங்கு ஏய் நான் ஊட்ட தாண்ட நான் சக்கத்து தூங்கு ஏய் அடி உங்க அம்மா போன காடிக்கு போறத என்னம்மா அச்சா பாருங்க அட பாவி கைய வச்சிருப்பனா இந்த மாதிரிலாம் பாப்ப ஊராமட்டு பொண்ணு ஏன்னா பாப்பா அடிச்சு வாயில போடுறேன். நான் தான் பாத்துறேன். தூக்கி தூக்கி போட்டு அந்த பொண்ணு அடிக்கிறேன். நீ அடி வேலை சொல்ற நீ ஒருத்தன் போதுமா நம்ம குடிய கேடுங்க. அவன் மேல நான் கையை வச்சிருப்பனா அடி கஞ்சி வர எண்டாயிரமானு காடுத்தா அவன் என்னையே இது போட்டு அடிச்சு ஓடுறான். அட பாவி ஒரு பொட்டிச்ச வாயில போட்டு எப்படி அடிக்கிறா பையன் சக்கத்து பெத்த பையன். அட பாவி உன்ன நம்பி தான் வாங்கப்பட்டு வந்தேன். வாங்கப்பட்டு வந்தேன்.